இங்க ஒரு லேடியோட தலைய முதல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இவங்களை வெளியே எடுக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க இப்ப மட்டும் இல்ல, டெய்லியும் ஏதாச்சும் வித்தியாசமா சாகுற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தலையில அம்பு குத்துன மாதிரியும், அடுத்த நாள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண மாதிரியும், அதுக்கு அடுத்த நாள் ஏலியன் வந்து இவங்களை கடத்திட்டு போற மாதிரியும் விதவிதமா பிராங்க் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முதல்ல எல்லாம் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அழுற மாதிரி ஆக்டிங் கூட பண்றாரு. ஆனா ஒரு நாள் அந்த காஸ்டியூமோட ரேட் எல்லாம் பார்த்ததும் நிஜமாவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு எடுத்து சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த லேடி இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. இப்போ வீடு ஃபுல்லா காஸ்டியூமா இருக்குதுன்னு அதெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டா அதை அங்க இருக்கவங்க எடுத்து பார்த்துட்டு இவர் ஏதோ கொலைகாரன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சடனா அவங்க வீட்டுக்கு வரும்போது இவர் வாய் ஃபுல்லா ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்க அதை பார்த்ததும் அந்த லேடி ரொம்பவே பயந்து போய் நிஜமாவே இறந்துட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க. பார்த்தா இந்த தடவை அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பிராங்க் பண்ணிருக்காரு. ஆனா அந்த லேடி ஒரு தடவை பிராங்க் பண்ணதுமே கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க.